ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜி ஆஃப் மணியில் 6th சாப்டர் டேல்ஸ் யூ வின். ஸோ சில நேரத்தில் நம்ம நிறைய தவறான முடிவுகள் எடுத்திருப்போம், அப்போ கூட நம்ம செழிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சில நேரம் இல்லை, பாதி நேரத்துக்கு மேலேயே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1936 ஹெய்ன்ஸ் பெர்க்யூன்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நாசியில் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி, அந்த நாசி கேம்ப்லேருந்து எஸ்கேப் ஆகி அவர் அமெரிக்கா வராரு. அமெரிக்காவில் வந்து யூசி பெர்க்லே யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறாரு. படிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, அவரோட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பெயிண்டிங்ஸு இந்த மாதிரி ஆர்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸா சேர்த்து வைப்பாரு. அது பாத்தீங்கன்னா பிகாசோது, பிராக்யூஸ்து, கிளீஸ்து, மேட்டிசிஸ் போன்ற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இது வந்து சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா அது 2000 ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 2000ல பாத்தீங்கன்னா பெர்க்யூன் வந்து ஜெர்மனிக்கு வந்து ஜெர்மன் கவர்மெண்ட்க்கு வந்து அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் யூரோக்கு வித்திருக்காரு. இதுவே கவர்மெண்ட் கொடுக்காம ஜெனரலா ஒரு அதை ஏலம் விட்டு இருந்தாருன்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்கிறத ஆல் டைம் ட்ரேடரா வந்து இவர் பெஸ்ட் ட்ரேடரா வந்து கருதப்படுறாரு. ஆனா அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேனோ, ஒரு நல்ல எதுலயுமே சக்சஸ்ஃபுல்லா ஆகாதவர். ஸோ பட் இந்த பிசினஸ்ல கடைசியா எப்ப ஆயிருக்காருன்னா ஒரு 2000 ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட 1936 அந்த கேம்ப்ல இருந்து வந்தவர் 2000 ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு அவரோட சக்சஸ்ஃபுல் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு மனுஷனால எப்படி இந்த பொருள், இந்த ஆர்ட் வந்து இவ்வளவு சேல் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். அது ஒரு அவரோட திறமையா இல்ல அவரோட லக்கா அப்படின்னு எது வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் சேர்த்து வச்ச எல்லா ஆர்ட்ஸுமே வந்து எல்லா பெயிண்டிங்ஸுமே வந்து இவ்வளவு சேல் போகல. ஆனா குறிப்பிட்ட சிலரது மட்டும்தான் அப்படி போயிருக்கு. நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பெயிண்டிங்ஸ், சில ஆர்டிஸ்டிக்கான உள்ள பொருள்கள் எல்லாம் வாங்கி குவிக்கிறாங்க. அது வந்து அவங்க எதுக்கு வாங்கி குவிக்கிறாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு பிற்காலத்துல அது நல்ல ரேட்டுக்கு போகும்ன்ற ஒரு விஷயத்துக்காக அதை வாங்கி குவிக்கிறாங்க. ஸோ ஈவன் அதுல வந்து சம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு கூட சொல்றாங்க. கிட்டத்தட்ட பெர்க்யூன் பாத்தீங்கன்னா அவர் சேர்த்து வச்சிருந்த பெயிண்டிங்ல கிட்டத்தட்ட 99% வந்து சக்சஸ்ஃபுல்லான ஆர்டிஸ்ட் இருந்து வந்தது கிடையாது. ஆனா அந்த 1% பிகாசோ போன்ற ஆளுங்கள்ட்ட இருந்து வந்ததால அவர் சேர்த்து வச்ச மொத்த பொருட்களோட லாபமும் அதுல அவருக்கு கிடைச்சிருக்கு. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வால்ட் டிஸ்னி. இந்த வால்ட் டிஸ்னி பாத்தீங்கன்னா பயங்கர கடன்ல இருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1930 இருந்து 400 படத்துக்கு மேல எடுத்திருக்காங்க. பட் அது வந்து மக்கள்கிட்ட நல்ல ரிசெப்ஷன் கிடைக்கிறதே தவிர்த்து மற்றபடி அவங்களுக்கு பிசினஸ் வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகல. அது எப்படின்னா கமர்ஷியல் அளவுல ஹிட் ஆகல. ஆனா அவ்வளவு கடன் இதா இருக்காங்க. அவங்களால அதை வந்து கடன்ல இருந்து மீண்டு வரவே முடியல. கடைசியா ஸ்னோ ஒயிட் அண்ட் தி 7 ட்வார்ஃப்ஸ்னு ஒரு படம் வந்தது 1938. அந்த ஒரு படம் மட்டுமே 6 மாசத்துல $8 மில்லியன் சம்பாரிச்சு கொடுத்துருச்சு. அவங்க அதுக்கு முன்னாடி 400 படம் எடுத்திருக்காங்க. பட் அந்த படம்லாம் சம்பாரிச்சு கொடுக்காத அந்த ஒரே படம் அந்த மொத்த வசூலையும், அவங்க இது வரைக்கும் செலவு பண்ண, இது வரைக்கும் சம்பாதிக்க நினைச்ச எல்லா பணத்தையும் மொத்தமா வருமானம் பண்ணி கொடுத்துருச்சு. இதுல இருந்து ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வாங்குற ஸ்டாக்ஸ், நீங்க சேர்த்து வைக்கிற பொருள் எல்லாமே ஒரே டைம்ல வந்து உங்களுக்கு லாபம் கொடுத்துடாது. எல்லா ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு லாபம் கொடுக்காது. அந்த வாங்குற எதுனா ஒரு ஸ்டாக்கு, அந்த ஒரு ஸ்டாக் வந்து உங்களோட பணம், மற்ற ஸ்டாக்ஸோட வேல்யூயும் சேர்த்து உங்களுக்கு லாபமா எடுத்துட்டு வந்து தரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான பொறுமையும் அதை கண்டறிகிற திறமையும் நம்மளுக்கு இருக்கணும், அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. மறக்காம என்னோட பேஜை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.